இதெல்லாம் தாண்டி த்ரிஷா இருக்கிறாங்க, அபிராமி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த அபிராமியோட வந்துட்டு ஒரு சின்ன லிப்லாக் இருக்கு இல்லையா, அது கமல் சாருக்கே உரிய ஒரு அழகான ஒரு மொமெண்ட். ஏன்னா கமல் சாரும் லிப்லாக்கும் பிரிக்க முடியாத 2 அம்சங்கள் வைங்களேன். அதை வந்துட்டு இப்போ வச்சிருக்கிறதும், இப்போ இன்னமும் நல்லா வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டுப்பா ஒரு 70 வயசு மனுஷன் வந்துட்டு என்ன லிப்லாக் அடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு யாருமே தப்பாக எடுத்துக்காம அதையும் ரசிக்கக்கூடிய ஒரு விதத்தில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஹேட்ஸ் ஆஃப். அதை மணிரத்னம் சார் படத்தில் உள்ளே கொண்டு வந்தது இன்னும் அழகு. ஏன்னா அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம். ஏன்னா எஸ்டிஆர் இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரிலாம் எந்த சீனாக இருக்க மாதிரி தெரில. உள்ள நம்ம நடுவில் தலைவன் உலகநாயகனுக்கு இப்படி ஒரு சீனை வச்சு அதை ட்ரெய்லர்லேயே வச்சது இருக்கு இல்லையா, அட்டகாசம். இதெல்லாம் தாண்டி இந்த கதாபாத்திரம் இதெல்லாம் தாண்டி நாம் வந்துட்டு இந்த படத்தை எதிர்பார்த்து போகிறதுக்கான ஒரே காரணம் உலகநாயகன் அண்ட் இயக்குனர்களின் உலகநாயகன் மணிரத்னம். இந்த 2 காம்பினேஷனும் சேரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு, அந்த மேஜிக்காகவே இருக்கணும். நிச்சயமாக அது வந்துட்டு ஒரு உச்சத்தை தொடுவதற்கான ஒரு மேஜிக்காக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இல்லை உலக சினிமா இல்லை வந்துட்டு சினிமா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்க அப்படின்னும் போது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாமளும் இருக்கோம் அப்படின்னும் போது காத்திருந்து பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் நாம் எதிர்பார்த்ததை தாண்டி நம்மளுடைய உச்சத்தை, அதாவது நம்மளுடைய விருப்பத்தை தாண்டி ஒரு உச்சத்தை வந்துட்டு இந்த படம் கொடுக்குதா அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம்.